ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது என்னோடய மோதிரம் தான். இது நான் ரெகுலர் யூஸ்க்காக போட்டுட்ருக்க மோதிரம். நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. மோதிரம் நம்ம எப்போவாவது போடுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுவே நம்ம ரெகுலர் யூஸ்க்காக நம்ம கையில் போட்டிருக்க மோதிரம் பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த மோதிரத்தோட உள்ளே பார்த்திங்கன்னா அந்த வளையத்தில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் அழுக்கு பூர ஆரம்பிச்சிடும். இந்த அழுக்கை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இனிமேல் அழுக்கு பூராத அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் கோல்டு நகைங்களை எல்லாத்தையும் வீட்டிலையே எப்படி ரொம்ப ஈஸியாக பாலிஷ் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மோதிரத்தில் அழுக்கு அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மோதிரத்தில் வந்திருக்க அழுக்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாம். இல்லாட்டி டூத் பிக் இருந்தால் கூட நீங்கள் அந்த குச்சி மாதிரி இருக்கிறத வச்சு உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் நான் இன்றைக்கி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணல, டூத் பிக்கும் யூஸ் பண்ணல. க்ளீனிங்காக ரெகுலர் யூஸ்க்கு நான் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுவேனோ அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இன்னும் நீங்கள் நம்ம ராசி டிப்ஸ் சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா கோல்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்து நீங்கள் அந்த மெத்தடில் கூட கோல்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் கோல்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் தான் எடுத்திருக்கேன். கேண்டில் எல்லாரோட வீட்லேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். எல்லார் வீட்லேயுமே கேண்டில் வச்சுருப்போம். கேண்டிலை பற்ற வச்சுட்டு அதில் ஒழுகும் பாருங்கள் அந்த கேண்டில். அதை வச்சு நம்ம அந்த கேப்பில் ஃபில் பண்ணிடலாம். இது பண்ணும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப கவனக்குறைச்சலாக பண்ணிங்கன்னா அந்த கேண்டில் ஒழுகும் போது கையில் பட்டுருச்சுன்னா நல்லாவே சுற்றும். கையில் சுடாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. அப்படி ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெகுலர் யூஸ்க்காக எப்போதும் எப்படி நம்ம மோதிரம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கையில் போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு கேண்டிலை ஃபில் பண்ணிவிட்டு ரெகுலர் யூஸ்க்கு தாராளமாக பயப்படாமல் நம்ம போட்டுக்கலாம். அழுக்கு இனிமேல் அடையவே அடையாது. அழுக்கு அடையுங்கிற பிரச்சனையே இருக்காது இனிமேல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.